بسم الله الرحمن الرحيم. السؤال التاسع ஒன்பதாவது கேள்வி عن كم تجزئ البدنة والبقرة والشاة. அதாவது ஒரு ஒட்டகத்தில், அதே போன்று ஒரு மாட்டில், அதே போன்று ஒரு ஆட்டில் எத்தனை பேர் கூட்டு சேர்ந்து குர்பானியாக கொடுக்கலாம் என்ற கேள்வி. அல் ஜவாப், இதற்கான பதில் துஜ்ஸிஉல் பதனத்து அன் அஷரா. ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். வல் பகரத்து அன் சபா, ஒரு மாட்டில் 7 பேர் சேர்ந்து அவர்கள் அந்த மாட்டை குர்பானி கொடுக்கலாம். வஷ்ஷாத்து அன் ரஜுலின் வாஹித், ஆனால் ஆடை பொறுத்தவரைக்கும் அதை ஒருவர் மாத்திரம்தான் பரிபூரணமாக கொடுக்க வேண்டும், அதில் பங்கு சேர முடியாது என்று கூறுகின்றார்கள். இதற்கு சான்றாக ஷேக் அவர்கள் எந்த ஹதீஸை எங்களுக்கு கூறுகின்றார்கள் என்றால், வல் தலீலு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அல் முத்தகத்தீம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பிரயாணத்திலே இருந்தோம். அப்பொழுது ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜு பெருநாள் அந்த நாட்களில் சில நாட்களாக வந்தது. அப்பொழுது நாங்கள் ஒட்டகத்தில் 10 பேர் வீதம் கூட்டு சேர்ந்தோம், மாட்டில் 7 பேர் வீதம் கூட்டு சேர்ந்து இப்படி நாங்கள் குர்பானி கொடுத்தோம் என்று வருகின்றது. இங்கே ஷேக் அபு அம்மார் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த மஸ்அலாவிலே ஒட்டகத்தில் 10 பேர் சேரலாம் என்று கூறுகின்றார்கள். அதற்காக வேண்டி ஆதாரத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியை ஆதாரமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த மஸ்அலாவிலே ஒரு கூடிய ஒரு விளக்கத்தை நாங்கள் பெறுவது நிச்சயமாக ஒரு தேவைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த மஸ்அலாவை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு முறையிலே இதனுடைய தெளிவை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாமா என்ற இந்த மஸ்அலாவை நாங்கள் பார்த்தால், அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த மஸ்அலாவிலே உலமாக்களுக்கு மத்தியில் 2 கருத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாவது கருத்தை சொல்லக்கூடிய சாரார்கள், இவர்கள் யார்? ஜும்ஹூர், பெரும்பான்மையான உலமாக்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், அன்னஹு யுஜ்ஸிஉ அன் சபஅ, ஒரு ஒட்டகத்தில் கூடிய பட்சம் 7 பேர் தான் கூட்டு சேர முடியும். எனவே ஒரு ஒட்டகத்திலே அதிகமான ஒரு குழுவினர் சேருவதாக இருந்தால் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கு அவர்கள் 7 பேர்களாக இருக்க வேண்டும். 10 பேர்கள் சேர்ந்து குர்பானி கொடுப்பது கூடாது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது சாரார்கள், இவர்கள் சில உலமாக்கள், இந்த கருத்தில் சில உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து நாங்கள் குர்பானி கொடுக்கலாம், மாட்டில் 7 பேர் சேர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்படி கூறுகின்றார்கள். இந்த விடயத்தை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் முக்னி என்ற நூலிலே தெளிவுபடுத்தும் போது, வதுஜ்ஸிஉல் பதனத்து அன் சபஅ வகதாலிகல் பகரா வஹாதா கௌலு அக்ஸரி அஹ்லில் இல்ம். ஒட்டகத்தில், பதனா என்றாலும் ஒட்டகம், பஈர் என்றாலும் ஒட்டகம், ஜஸூர் என்றாலும் ஒட்டகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா வாசகங்களும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்லாமே ஒட்டகத்தை தான் குறிக்கின்றது. இபில் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தை தான் குறிக்கின்றது. அதாவது அவர்கள் கூறுகின்றார்கள், அக்ஸர் அஹ்லில் இல்ம், அதாவது ஜும்ஹூர் உலமாக்களில் அதிகமானவர்கள் அவர்களுடைய கூற்று என்ன கூற்று என்று சொன்னால், ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பதுதான் ஆகுமான செயல் என்றும், அதே போன்று ஒரு மாட்டில் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பதுதான் ஆகுமான செயல்
என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை யாரெல்லாம் கூறுகின்றார்கள் என்றால், சஹாபாக்களில் அலி இப்னு அபி தாலிப், இப்னு உமர், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் இந்த கூற்றை சஹாபாக்களில் கூறுகின்றார்கள். அதே போன்று உலமாக்களில் அதா, தாவூஸ், சாலிம், அல் ஹசன், அம்ர் இப்னு தீனார், அஸ்ஸௌரி, அவுஸாஇ, அஷ்ஷாஃபிஇ, அபு சௌர், வஸ்ஹாபுர் ரஐ, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மذهபிலே இருக்கக்கூடிய உலமாக்கள், இவர்கள் அனைவருமே என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்து அதிலே பங்காக குர்பானி கொடுப்பதுதான் ஆகுமானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது முதலாவது சாராருடைய கருத்து. இரண்டாவது சாரார்கள் யார்? இவர்கள் யார்? சயீத் இப்னுல் முஸையப், சய்யிது தாபிஈன் என்று கூறுவோம். சயீத் இப்னுல் முஸையப், அதே போன்று இந்த கருத்தை இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹுஸைமா, இவர்கள் மூவருடைய கருத்து. அதே போன்று இந்த கருத்திலே சில உலமாக்கள் இருக்கின்றார்கள். தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த, அதாவது இமாம் ஷௌகானி போன்ற உலமாக்கள் இந்த கருத்திலே இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த கருத்திலே இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ஷேக் அபு அம்மார் யாசிர் அல் அதனி அவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் சில உலமாக்கள் இருக்கின்றார்கள். இந்த கருத்தை கூறக்கூடியவர்கள் இந்த சாரார்கள், சயீத் இப்னுல் முஸையப், அதே போன்று இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, இமாம் இப்னு ஹுஸைமா போன்ற உலமாக்கள் இந்த கூற்றை கூறுகின்றார்கள். இவர்கள் கூறும்போது, ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து எங்களுக்கு பங்கு கொண்டு குர்பானி கொடுக்கலாம், ஆனால் மாட்டிலே 7 பேர் தான் ஒன்று சேர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது சாரார்களுடைய ஆதாரம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால், நாங்கள் ஏற்கனவே பார்த்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக சொல்லி கூறுகின்றார்கள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் பங்கு கொண்டு நாங்கள் உதஹியா கொடுத்தோம் என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த செய்தியை வைத்து அவர்கள் கூறுகின்றார்கள், ஒட்டகத்தில் 10 பேர் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் என்று இந்த சாரார்கள், இரண்டாவது சாரார்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஜும்ஹூருல் உலமாக்கள், பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன கூறுகின்றார்கள்? இவர்களுடைய ஆதாரம் என்ன? இவர்களுடைய ஆதாரம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள், நஹர்னா பில் ஹுதைபியதி மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பதனத அன் சப்அத்தின் வல் பகரத அன் சப்அத்தின், ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டிலே 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் குர்பானி கொடுத்தோம் என்று கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் இன்னும் சில சொல் பிரயோகத்தின் வடிவங்களிலும் இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது, வேறு சில சொல் பிரயோகங்களிலும் வந்திருக்கின்றது. அதிலே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையின் நேரத்திலே எப்படியான ஒரு முறையில் நாங்கள் குர்பானி கொடுத்தோம் என்று சொல்லும் போது, ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்தும் மாட்டில் 7 பேர் சேர்ந்தும் நாங்கள் குர்பானி கொடுத்தோம் என்று கூறுகின்றார்கள். இது முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. உலமாக்கள் கூறுகின்றார்கள், இமாம் அல் பைஹகி, அதே போன்று அவர்கள் அல்லாத சில உலமாக்கள் கூறும்போது, இன்ன ஹதீஸ ஜாபிர் அஸஹ்ஹு மின் ஹதீஸ் இப்னு அப்பாஸ். ஜும்ஹூருல் உலமாக்களுடைய ஆதாரம் எப்படி அவர்கள் கூறுகின்றார்கள்? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை விடவும் மிகவுமே அஸஹ், மிகவுமே ஒரு சஹீஹான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். அதே போன்று ஜும்ஹூருல் உலமாக்கள் கூறும்போது, இந்த
ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை பொறுத்தவரைக்கும் இது மிக வலுவான ஆதாரமாக காணப்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். அப்படியாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கு எப்படி அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் என்று பார்த்தால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கவில்லை, அல்லது அவர்கள் ஒரு சபியாக ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தார். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற விடயத்தை விடவும் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி உறுதியானது என்று கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜத்துல் வதா பிரியாவிடை ஹஜ்ஜிலே இருந்தார்கள். அந்த நேரத்திலே அறிவிக்கக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் 7 பேர் சேர்ந்து ஒட்டகத்திலும் 7 பேர் சேர்ந்து மாட்டிலும் குர்பானி கொடுத்தார்கள் என்றுதான் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சாராருடைய ஒரு கருத்தாக இருந்தாலும், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி மிகவுமே நம்பகத்தன்மை கூடிய மிகவுமே உறுதியான ஒரு செய்தியாக இருப்பதினால் இந்த செய்தி, இந்த கூற்று மிக வலுவான கூற்றாக இருக்கின்றது. எனவே ஜும்ஹூருல் உலமாக்களுடைய, அதாவது பெரும்பான்மையான உலமாக்களுடைய கூற்றுத்தான் இந்த கருத்திலே சரியான கருத்தாகும் என்ற அடிப்படையிலே ஒட்டகத்தில் அதிகூடிய பட்சம் எங்களுக்கு 7 பேரும், அதே போன்று மாட்டிலே அதிகூடிய பட்சம் 7 பேரும் சேர்ந்து நாங்கள் கூட்டு குர்பானி கொடுப்பதுதான் முறையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தியை எடுத்து யாரெல்லாம் அதன் பிரகாரம் அமல் செய்கின்றார்களோ, ஒட்டகத்திலே 10 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கின்றார்களோ, அவர்களை நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு மறுப்பு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி ஆதாரமாக காணப்படுகின்றது. ஆனால் அல் அஹ்வத் மிகவுமே ஏற்றமான செயல் என்னது என்று சொன்னால், ஹதீஸ்களுக்கு மிகவுமே நெருக்கமான, நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்தாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 9வது கேள்வி, அதற்கான பதில்.